இந்த ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவளுடைய உடம்பை பார்த்து அவளுடைய பணத்தை பார்த்து அடிமை, மனசை பார்க்காம இந்த உடம்பை பார்த்து அழகாக இருக்கிறா. ஆனால் அவளுடைய கேரக்டரை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவனால் அவள் அழகாக இருக்கிறா, அவள் கேரக்டர் மோசமான கேரக்டரு, அவள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவளுடைய பண்புகளை பற்றி கவலைப்படுறதில்ல. இதுதான் அடிமைத்தனம். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் எதை பார்க்க வேண்டும்? அவளுடைய பண்புகளை பார்க்க வேண்டும், அவளுடைய குணங்களை பார்க்க வேண்டும். அந்த பண்புகளுக்கும் நமது பண்புகளுக்கும் ஒத்துப்போகுமா? அதுபோல் ஒரு பெண்ணு ஆணிடம் எதை பார்க்க வேண்டும்? பண்புகளை பார்க்க வேண்டும், குணங்களை பார்க்க வேண்டும். அந்த பண்புக்கும் குணத்துக்கும் ஒத்து போகுமா அதை பார்க்கணும். அதை பார்க்காம அவனுடைய பணத்தை பார்ப்பது, ஒரு பெண் ஒரு ஆணின் பணத்தை பார்ப்பது, சொத்துக்களை பார்ப்பது, அல்லது ஒரு ஆண் அழகாக இருக்கான் ஆனால் அவன் குடிக்கிறான், குடிகாரனாக இருக்கான், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான், அவன் ரவுடியாக இருக்கான், பொறுக்கியாக இருக்கான், பொம்பளை பொறுக்கியாக இருக்கான், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான். இந்த மாதிரி குணங்களை புறக்கணித்து விட்டு, அல்லது ஒருத்தன்ட்ட நிறைய சொத்து இருக்குது ஆனால் குடிக்கிறான், ரொம்ப குடிக்கிறான், உதார்த்தனமாக இருக்கான், பல பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குது, ஆனால் அவனுக்கு நிறைய சொத்து இருக்குல்ல, அதனால் ஒரு பெண் அவனை தேர்ந்தெடுப்பது. இதுதான் அடிமைத்தனம் என்பது. அடிமைத்தனம். நீ எப்போ சுதந்திரமாக இருக்கிற அப்படின்னா குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. அவன் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, ஒரு ஆண் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, அவன் குணம் நல்லா இருக்கா, அவனுடைய பண்புகள், அவனுடைய கருத்துகள் உடன்படுகிறதா, அந்த கருத்து உடன்பாடு ஏற்படுகிறதா, பேசுவதற்கு இனிமையாக இருக்கிறதா, நல்ல தகுதியான ஒரு நல்ல பண்பு அவர்கிட்ட இருக்கா, அதை பார்க்கணும். அதை பார்க்காம அதை பார்க்காமல் இந்த மாதிரி சொத்துக்களை பார்க்குறது, வெறுமனே அழகை மட்டும் பார்க்குறது, கேரக்டரை புறக்கணித்து விட்டு, குணத்தை புறக்கணித்து விட்டு, அவங்களுடைய இயல்பை புறக்கணித்து விட்டு, பண்புகளை புறக்கணித்து விட்டு பிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த பொருள்களுக்கு, பொருள் முதல்வாதம், வெறும் உடம்பு அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்களுக்கு முக்கியம், நிறைய பணம் இருக்குதான்னு பார்க்குறது. இதுதான் அடிமைத்தனம்ங்கிறது. அதனால் நீ எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் சரி, உன் கேரக்டர் சரியில்லைன்னா நீ எனக்கு வேண்டாம். நீ ஏழையாக இருந்தால் உன் கேரக்டர் நல்லா இருக்குது அப்படின்னா, உங்கள்கிட்ட பணமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பழகலாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்குறது ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது. அப்போ தான் ஒருத்தர் கேரக்டரை நல்லா வளர்த்துக்கணும், அதை தான் எதிர்பார்க்குறாங்க, பணத்தை எதிர்பார்ப்பதில்லை. இப்போ ஆண்கள் ஏன் பணத்தை தேடி ஓடி அலைகிறான்? ஏன் அவன் 30 வயசில் கல்யாணம் பண்ணுறான்? ஏன்னா அப்போ தான் பணத்தை தானே பெண்கள் பார்க்குறாங்க, எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்க்குறாங்க, வீடு இருக்கா, வாசல் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு. அதனால் அதை தேடி அலைகிறான், பண்புகளை தேடி அலைவதில்லை. இவன் பண்புகளை தேடி, குணத்தை தேடி, அறிவை தேடி அலைவதில்லை, பணத்தை தேடி. அதனால தான் பெண்கள் அதைத்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அதுபோல் பெண்களும் அவங்க வீட்டுக்காரங்க பெண்களும் என்ன பண்ணுறாங்க? சொத்துக்களை அதிகப்படுத்துகிறாங்க, நகைகளை அதிகப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆண்கள் அதைத்தான் பார்க்கிறார்கள். எத்தனை பவுன் போடுவாங்க, நகை எத்தனை பவுன் போடுவான், எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ வரதட்சணை சீர்வரிசை போடுவாங்க, அதை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு என்ன பண்ணுறா? குணத்தை சேர்க்காமல், பண்புகளை சேர்க்காமல் பணத்தை சேர்க்கிறாள். ஆக பணத்துக்கும் தான் இங்கே திருமணமே நடக்குது. திருமணம் என்பது எதற்கு நடக்குது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கவில்லை, அந்த பணத்திற்கு தான் நடக்கிறது. ஒரு ஆணிடம் இருக்கும் பணத்திற்கும், பெண்ணிடம் இருக்கும் பணத்திற்கும் தான் அங்கே திருமணமே நடக்குது. இதுதான் அடிமைத்தனம். அடிமைத்தனம்ங்கிறது இந்த மாதிரி பொருளுக்கு அடிமையாகிறது. இதுதான் அடிமை. ஒரு குணத்துக்கு அடிமையாகும்போது அது அடிமைத்தனம் அல்ல, அது சுதந்திரமான ஒரு இது. இப்போ ஒரு விபச்சாரம் போகிறான், அவள் உடம்பை பார்க்குறான், உடம்பை தான் பார்க்குறான். அவள் கேரக்டரை பார்த்தா, நீ கேரக்டரை பார்த்தா விபச்சாரத்துக்கே போக மாட்டேன். அப்போ நீ விபச்சாரத்துலேருந்து என்ன பாதுகாத்துக்கணும்? நான் அப்பப்போ நிறைய பொண்ணுங்கிட்ட போகிறேன், நிறைய பொண்ணுங்களோட நம்பர் என்கிட்ட இருக்குது, அப்பப்போ நான் பொண்ணுங்கிட்ட போகிறேன் அப்படின்னா அதுலேருந்து என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னா நீ கேரக்டரை பார்க்க மாட்டேன்ற, வெறும் உடம்பை தான் பார்க்குற. ஒரு கேரக்டர் சரியில்லைன்னா அவங்கள அருவருப்பாக, அவங்கக்கிட்டலாம் பழகவே உங்களுக்கு பிடிக்கக்கூடாது. கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பணம் இல்லைன்னா உன்கிட்ட சிலர் என்ன பண்ணுவாங்க? பணம் இல்லையா, பழகவே மாட்டாங்க. நீ எவ்வளோ தான் கேரக்டரில் நல்லா வராரு, ஒழுக்கமாக இருந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. பணம் இல்லைன்னா முகம் ஜுளிப்பாங்க. அதுபோல் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கேரக்டர் சரியில்லைன்னா அவங்ககிட்ட பழகக்கூடாது, அவங்கள அருவருப்பாக நினைக்கணும். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு முகம் சுளிக்கணும், கேரக்டர் சரியில்லை அப்படின்ட்டு. அப்போ நீ என்ன பண்ணுவாங்க? விபச்சாரத்தை நோக்கி போக மாட்டேன். ஏன்னா விபச்சாரம் பண்ணுற பெண்கள்கிட்ட கண்டிப்பாக கேரக்டர் இருக்காது. உறுதியாக சொல்லலாம், அவங்ககிட்ட கேரக்டரே இருக்காது. ஒரு உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ விபச்சாரம்னாலே அங்கே அது நம்பிக்கையின்மை தான், உண்மையின்மை. நம்மகிட்ட போவாங்க, நாளைக்கு இன்னொருத்தட்ட போவாங்க. அதுபோல் ஆம்பளைகளும் விபச்சாரம் பண்ணுற ஆம்பளைங்களும் இருக்காங்க. உறவில் உண்மையாக இருக்கணும், அதுதான் நல்ல கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா
இந்த மாதிரி விபச்சாரத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அதனால் நல்ல பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.